வெல்கம் டு வசிக்குட்டி சேனல். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய வாய்ஸ் கேட்டிங்கனாவே தெரியும், கொஞ்சம் இதாக தான் இருக்குது, கோல்டு. போன வாரம் ஃபுல்லாக மழை பெஞ்சது பார்த்திங்களா, நல்லா நனைஞ்சிட்டேன். அதனால் இப்போ தான் ஃபீவரும் சரியானது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வாய்ஸ் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். வீடியோவில் பார்த்திங்கன்னா எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடையும் காட்டியிருப்பேன். இந்த போன வீடியோட கண்டினியூ தாங்க. மண் பார்த்திங்கன்னா எல்லாம் ஜேசிபி வச்சு பேத்து எடுத்துட்டாங்க. கடைக்கு முன்னாடி ரோடு போட தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. மண்ணை பேத்து எடுத்துகிட்டு ஜல்லியும் ஃபுல்லாக கொட்டிட்டாங்க. இதெல்லாம் மொதல் நாளே கொட்டிட்டாங்க. நான் அடுத்த நாள் தான் எடுத்துகிட்ருக்கேன். அடுத்த நாள் தான் உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா, போன ஒரு வாரம் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருந்தது. அதே மாதிரி தாங்க இங்கேயும் சேலத்தில் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருந்தது. யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு வியாபாரத்துக்கு போக முடியல, கடைகளுக்கும் கஸ்டமர் வரது கம்மியாச்சு, எதுவுமே பண்ண முடியல. நம்ம தான் இப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே சேலம் கந்தம்பட்டையிலலாம் பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் ஊருக்குள்ளேயே நிறையா பூந்துருச்சு. இதே மாதிரி தான் போன வாரம் ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா அடுத்தடுத்து புயல் வந்துக்கிட்டே இருந்ததுனால அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமானதாக. தண்ணி மழை பெய்யறதுலாம் ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எப்படியும் அதை கடந்து வந்தாச்சு. ஸ்கூலும் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் லீவ் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மழையில் எனக்கு என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்குள்ளெல்லாம் துணி துவைச்சி போட முடியாது. பாத்ரூம் சின்னதாக கொடுத்துருக்கறதுனால நான் மாடியில் தான் துவைச்சாகணும். மழை விடுதோ அந்த கேப்பை பொறுத்து தான் நான் டக்குன்னு போயிட்டு துணி துவைச்சி போட்டுருவேன். இப்போ கொஞ்சம் பாருங்கள் வெட்டாப்பு விட்டுருக்கு. இந்த கேப்பில் போயிட்டு பாப்பாங்க யூனிஃபார்ம்லாம் தேவையில்லையா, அதனால் துவைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு துவைச்சி எடுத்து வச்சிட்டேன். காய போடுறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா காயவும் போட்டுட்டேன். காய போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் தான் இருக்கும். உடனே பார்த்திங்கன்னா மறுபடியும் மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அந்த துணி துவைக்கிறதெல்லாம் நினச்சா எனக்கே காமெடியாக இருக்குது. கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். அந்த கொஞ்சம் நேரத்தில் நம்ம துணி துவைச்சி போட்டோம்னா கொஞ்ச நேரத்துலேயும் பார்த்திங்கன்னா மழை வந்துடும். வீட்டுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ஃபேன் போட முடியாது இல்லைங்களா. குளூரில் ஃபேனே போடுறதில்ல. போன வாரம் ஃபுல்லுமே ஃபேனே போடல, ஆஃபில் தான் இருந்தது. அந்த டைமில் துணியும் காயறதில்ல. இதே தான் எனக்கு ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்தது. இந்த துணியை துவைச்சி காய போட்டு அதை எடுத்து மடித்து வைக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப இதாகிடுச்சு. இந்த மாதிரியே தான் இருந்தது. உங்களில் யார் யாருக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வாஷிங் மிஷின் இருந்துட்டால் பிரச்சனை இல்லை, அதே ட்ரை பண்ணி கொடுத்துரும். நம்மளாம் கையில் தான் துவைக்கிறோமா, அதனால் கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அடுத்த நாள் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சதுனால வியாபாரத்துக்கு போக முடியாது பார்த்திங்களா, அதனால் இப்போ பார்த்து தான் ஒவ்வொரு மூட்டையாக கம்மியாக போட்டுட்டு வராரு. அதே மாதிரி தான் சின்ன வெங்காயம் தான் போட்டுட்டு வந்திருக்காரு. அந்த மூட்டையை பிரித்து காட்டுறேன் பாருங்கள். எல்லா பக்கமும் மழை பெய்யறதுனால மூட்டையும் பார்த்திங்கன்னா ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. எங்கேயுமே பார்த்திங்கன்னா வெங்காயம்லாம் ஈரக்காய் தான் வரும். அந்த மாதிரி ஈரக்காய் எடுத்துகிட்டு வந்துட்டாலும் நமக்கு வெயில் அடித்தா தான் உண்டு. இல்லை மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குன்னா அது ரொம்ப வேஸ்டேஜ் ஆகிடும். அதனாலேயே பார்த்திங்கன்னா வரக்காயை தான் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நான் அந்த மூட்டையை பிரித்து காட்டுறேன். கடைக்கு கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு வந்திருக்காரு. என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ட்ரையாக தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஏன்னா மழை பெஞ்சிட்டே இருக்கும்போது நம்ம ஈரக்காய் மூட்டை எடுத்துட்டோம்னா அதில் நமக்கு நிறைய டேமேஜ் ஆகும். அதனால் கொஞ்சம் காசு அதிகமாக போனாலும் பரவாயில்லன்னு சின்ன வெங்காயம் வரக்காயாக எடுத்துகிட்டு வந்துட்டார். இப்போ இதெல்லாம் சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 6 கிலோ பக்கமாக தான் போட்டுட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறமேட்டு தான் கொஞ்சம் மூட்டையாக போடணும். பூண்டு விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால முக்கியமாக கேட்குறவங்க மட்டும் அந்த மாதிரி போட்டுட்டு இருக்காரு. அதனால் 6 கிலோ போட்டுட்டு வந்திருக்காரு. இதுக்கப்புறம் கடையில் என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கலாம் வாங்க. கடையும் அப்படியே கொஞ்சம் காட்டியிருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். லேஸ் ஐட்டம் தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. லேஸில் பார்த்திங்கன்னா இங்கே அதிகமாக எல்லா லேஸும் ஓடுறதில்ல. லேஸுனால் அந்த லேஸ் மட்டும் சொல்லிங்க. லேஸு, குக்குரே, இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனி இது பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனி இருக்குது. அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சில குறிப்பிட்டது தான் நம்ம தெருவில் ஓடிட்டு இருக்குது. அதை போட்டுட்டு வந்துட்டார். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஜார்லாம் சோன் பப்படி, அப்புறம் நைஸ் மைசூர் பாக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு,
கடலப்பருப்பி 2 ரூபாய்க்கு விற்கிறதும், அந்த கடலப்பருப்பி வந்து அது தண்ணி மேலே வச்சுருக்காரு பாருங்க, அது வந்து 15 ரூபாய் 10 ரூபாயோ வரும்னு நினைக்கிறேன். இந்த கடலப்பருப்பி வந்து யார் யார் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் சின்ன வயசில் கேண்டீனில் இருக்கும், நான் இது வாங்கி சாப்பிட்ருக்கேன். இது வந்து நல்லா பெரிய சைஸில் இருக்கும். இதை வந்து நான் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். நீங்கள் எத்தனை பேர் இந்த கடலப்பருப்பி சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் லேஸ் ஐட்டம் தான். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரிஞ்சல் பிராண்டு, பின்சோ பிராண்டு, அந்த மாதிரி ஒவ்வொரு பிராண்டு வரும் லேஸில். அதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி காரமாக இருக்கிறதுனால நல்லா போகுது. எப்பயும் போல் நம்ம வாங்கிட்டு வர இந்த லட்சுமி விலாஸ்லேருந்து அந்த மிக்சரு அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. ஜாமு, ஊறுகாய் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்காரு. கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. எது தீர்ந்ததோ அதை மட்டும் சொல்லிவிட்டு அதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாரு. ஜூஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கிலோ 10 ரூபா தான் அதிகமாக கேட்குறாங்க. நம்ம கடை வந்து பார்த்துருந்தீங்கன்னா, நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது. நம்ம கடை வந்து பார்த்திங்கன்னா சுற்றியும் வந்து வீடு அதிகமாக இருக்காது. வீடுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10 வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் வந்து மெயின் ரோட்டில் இருக்கிறதுனாலையும் பக்கத்தில் மில்லு இருக்கிறதுனாலையும் ஸ்நாக்ஸு, 2வது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஜூஸு இந்த மாதிரி தான் வந்துட்டு வழியில் போகிறீங்க வரீங்க அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. அதுவும் கிலோ 10 ரூபான்னா டக்குன்னு வாங்கிட்டு போயிடுறாங்க. அதனால் கிலோவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ளேவரும் இருக்கும். ஆரஞ்சு மாஸா இருக்கும், ஸ்ப்ரைட் இருக்கும், அப்புறமேட்டு பிளாக் கலர் இருக்கும். இது எல்லாமே இருக்கிறதுனால அது வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருவோம். வசி தான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அவளுக்கும் வந்து சளி பிடிச்சிக்கிச்சு. அதனால் வந்து காலையில் எந்திரிச்சு வந்தோடனே அப்புறமேட்டு பால் கொடுத்துட்டு தோசை தான் கொடுத்துருக்கேன். வீடியோவில் காட்ட வேண்டாமா அப்படின்னா, முகமோட கல்லில் வீடியோவில் காட்டாதீங்க என்ன, நான் தான் வந்து வீடியோவில் காட்டிகிட்ருக்கேன். அந்த ஒரு தோசையவே அவள் சாப்பிட முடியாமல் தான் சாப்பிட்டுட்ருக்கா. தோசை என்ன செஞ்சேன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கலாம் வாங்க. சிம்பிளான ரெசிபி தான். காலையில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவுலாம் இல்லை, அதனால் வந்து கோதுமை மாவு தோசை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி செய்யுதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே சொல்லிடுறேன், சிம்பிளாக பார்த்துக்கோங்க. கோதுமை மாவு வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு ரவை எடுத்துக்கணும். 2யும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு மட்டும் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சிட்டிங்கன்னா ரவை நல்லா ஊறிடும். ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தோசைக்கல்லில் லேசாக எண்ணெய் தடவிட்டு நீங்கள் அதை மெல்லிசாக ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றி நல்லா மொறுன்னு சுட்டு எடுத்துடலாம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு புதினா சட்னி தான் அரைச்சிருந்தேன். புதினா சட்னி அரைச்சி வச்சுட்டு தயிர் கரமாக வந்தாங்க. தயிர் கரமாட்டை தான் நாங்கள் தயிர் வாங்குவோம். அதனால் வந்து தயிரும் கொஞ்சம் வாங்கி வச்சேன். அதுக்கப்புறமேட்டு அவருக்கு எது கேட்டார்னா மோர் பண்ணி கொடுக்கறதுக்கோசரம். அவ்வளோதான். தோசைக்கல்லில் வந்து தோசை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நிறைய பேர் கோதுமை தோசை மொத்தமாக ஊற்றிடுவாங்க. அந்த மாதிரி ஊற்ற தேவையில்ல. நீங்கள் வந்து நல்லா ரவையும் கோதுமாவையும் ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா மெல்லிசாக எந்த அளவுக்கு மெல்லிசாக வரணுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக ஊற்றிக்கலாம். ரொம்ப அரிசி மாவு தோசையை விட இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் ஊற்றிட்டேன். பிரியாவை வந்து 2 தோசை ஊற்ற சொன்னேன். அடுப்பு ஃபுல்லாக மாவாக்கி வச்சுருக்கா. இதுக்கப்புறம் தான் சாப்பிட்டுட்டு நானும் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பெல்லாம் வந்து க்ளீன் பண்ணோம். பாத்திரமும் நிறைய கிடக்குது, அதையும் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம். இதெல்லாம் அடுத்தடுத்து பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு வீடியோ எண்டு பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா கடையும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை பார்த்திங்களா, அதனால தான் என்னால் ஃபுல்லாக வந்து வீடியோ எடுத்து போட முடியல. வீட்டு வேலையும் இருக்குது, கடையும் பார்த்துக்கணும், எல்லாம் வேலை இருக்கிறதுனால என்னால் எடுத்து போட முடியல. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கடையை வந்து ஃபுல்லாக வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்து போடுறேங்க. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணுறது வந்து பண்ணுறாங்க, எனக்கு புரியுது. இங்கிலீஷ்லேயே வந்து பார்த்திங்கன்னா டங்கிலீஷில் கமெண்ட் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, அதெல்லாம் புரியுது. சில பேர் வந்து ஷார்ட்டாக கமெண்ட் பண்ணுறாங்க, அது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக புரியல. அவங்ககிட்ட கமெண்ட்லேயே கேட்டிருப்பேன் இது புரியல அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு ரிப்ளை பண்ணல. ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்கள். ரிப்ளை பண்ணிங்கன்னா தான் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்து வந்து நான் வந்து கமெண்ட் வந்து வீடியோ வந்து போட முடியும். பாருங்கள், சாப்பிட்டதுக்கப்புறம் பாத்திரம் வந்து இவ்வளோ பாத்திரம் இருக்குது. காலையில் சமைச்சது வந்து டிஃபன் தான் சமைச்சேன். நைட்டு பாத்திரம் எல்லாம் சேர்த்து வந்து இவ்வளோ பாத்திரம் வந்துருச்சு. அதனால் அதெல்லாம் பாத்திரத்தையும் கையோடு எல்லாத்தையும் எடுத்து விலக்கி போட்டுட்டேன். ஏன்னா சாப்பிட்ட உடனே நம்ம ரெஸ்ட் எடுத்தால் கண்டிப்பாக அப்படியே உடம்பு டயர்டாக தான் இருக்கும். நம்ம அதை பார்க்காம டக்குன்னு வந்து வேலை செஞ்சிட்டோம்னா ஒரு நிம்மதியாகவும் இருக்கும். அப்புறமேட்டு பாத்திரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கடுப்பாகிடும் நமக்கு. எனக்கு அப்படி தான் இருக்கும். பார்த்துக்கிட்டே இருந்தால் என்னடா இவ்வளோ பாத்திரம் கிடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு இதாகிடும். அதனால் அதையும் விளக்கிட்டேன். இப்போ வாங்க நம்ம கடையை பார்க்கலாம். நம்ம கடை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இப்படி தான் இருக்கும். நான் ஃபுல்லாக வந்து காட்டுறேன் வீடியோவில். இப்போ வந்து கடைக்குள்ளே வந்துட்டேன். கடைக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரேக்லையும் என்னென்ன வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. சோப்பு வந்து பெரும்பாலும் இங்கே கேட்பாங்க,
என்ன சொல்கிறது, காமனாக கொஞ்சம் ஓடுறது பொருள் பார்த்திங்கன்னா உப்பு, சோப்பு, இந்த மாதிரி ஐட்டம் தான் அதிகம். சோப்பு தூள், அப்புறம் மசாலா பொருள் ஒரு எமர்ஜென்சிக்கு நம்மக்கிட்டேருந்து வாங்குறாங்க. மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் சொந்த வீட்டுக்காரங்க என்ன சொல்கிறது, ஹோல்சேலாக போய் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அதனால் வந்து எமர்ஜென்சிக்கு தேவையான பொருட்கள் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கோம். சோப்பு வந்து பார்த்திங்கன்னா துணி துவைக்கிற சோப்புலேருந்து எல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கோதுமை மாவு, டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா துர்கா சேமியா தான் வாங்கிட்டுருக்கோம். இதெல்லாமே வந்து ரேக்கில் வந்து வச்சுருக்கேன். மீதி வந்து அப்படி பெட்டியாக எடுத்து வச்சுருவேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டீ தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவசியமாக கேட்குறாங்க பார்த்திங்களா, டக்குன்னு அந்த மாதிரி பொருட்கள் வந்து வச்சுருக்கேன். காஃபி தூள் ப்ரூ இருக்குது. அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸு, டோமெக்ஸு, ப்ளீச்சிங் பவுட்ரு, அந்த மாதிரி வந்து எல்லா சரத்தையும் வந்துட்டு நான் இப்படி தொங்க விட்டு வச்சுருப்பேன். ரின் பவுட்ரு, சோப்பு தூள், அப்புறம் மசாலா ஐட்டம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மசாலா தூள்லாம் இருக்கும். பெரும்பாலும் வந்துட்டு 10 ரூபா பொருள், 10 ரூபா மசாலா தூள் வந்து வாங்குவாங்க அதிகமாக. ஏன்னா ஹிந்திக்காரங்க கொஞ்சம் வருவாங்களா, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மசாலா தூள் வந்து 10 ரூபா தான் அதிகமாக வாங்குவாங்க. அதனால் அதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். எனக்கு ஒரு ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கடையை சுற்றி நிறையா வீடு வரணுன்ட்டு. இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா மில்லு இருக்குது, காடும் இருக்குது. அங்கெல்லாம் வீடு கட்டி விட்டாங்கன்னா நிறைய பேர் வீட்டு கஸ்டமர் நிறைய பேர் வரணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக அந்த ஆசை நிறைவேறும்னு நான் நம்புகிறேன். எனக்கோசரம் நீங்களுமே வந்துட்டு ப்ரே பண்ணிக்கோங்க. வீடுங்க நிறையா வந்து வீட்டு பார்ட்டிங்க நிறையா வரும்போது அது கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லைங்களா, அந்த ஃபீலிங் வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கடையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் இல்லையா, அதனால தான் வந்து நான் அந்த மாதிரி வந்து நினச்சிட்ருக்கேன். நீங்களே எனக்காக வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு கடையை வந்து இன்னுமே கொஞ்சம் டெவலப் பண்ண நான் ஃபுல்லுமே வந்து வீடியோவாக கொடுக்குறேன். நீங்கள் ஏதாவது கமெண்டில் கேட்கணுன்னா கண்டிப்பாக கேளுங்க. நான் அதுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன் கமெண்ட்லேயே. இல்லைன்னா அடுத்து வர வீடியோவில் நான் ரிப்ளை பண்ணிடுறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 5 ரூபா பாக்கெட் தான். 5 ரூபா பாக்கெட்டில் பெரும்பாலும் வந்து எல்லாம் வாங்குவாங்க. 5 ரூபாய்க்கு வந்து மிளகு தாங்க, எள்ளு பாக்கெட் தாங்க, கடுகு இருக்கும் பார்த்திங்களா, கடுகு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. அதனால் 5 ரூபா பாக்கெட்லாமே வந்து எல்லாமே சோம்பு, கசகசா அந்த மாதிரி எல்லாமே வந்து 5 ரூபா பாக்கெட்டு அட்டை போட்டு வச்சுருப்போம். அதெல்லாம் அடுத்து வந்து தண்ணி தான் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நிறைய பேர் வந்து தண்ணி தான் கேட்பாங்க. இது என்ன ரோடாக இருக்கிறதுனால மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து 1 லிட்டர் தண்ணி, 1/2 லிட்டர் தண்ணி கேட்பாங்க. அப்புறம் சீப்பு தான் பார்த்துட்ருக்கீங்க. சீப்பு வந்து வாங்கி வச்சுட்டோம். என்ன கேட்குறாங்களோ அந்த பொருள் வந்து வாங்கி வச்சுருவோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா டக்குன்னு அது சேல்ஸ் ஆகலினாலும் அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொருத்தருக்கு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. கேட்குறது ஒருத்தராக இருக்கும், வாங்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா வேறங்களாக இருக்கும். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இப்போ கடையில். அதனால் வந்து எல்லா பொருளையும் கொஞ்சம் வாங்கி வச்சுட்டோம். மறுபடியும் வந்து என்ன பொருள் கேட்குறாங்களோ அதை பொறுத்து அடுத்தடுத்து போட்டுக்கலாம். அதிகமாக கேட்குற பொருள்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே பெட்டியே போட்டுருவோம் ஒட்டுக்கா. கொஞ்சம் ரேராக கேட்குற பொருள் மட்டும் கம்மி அளவுக்கு போட்டுக்குவோம். நீங்கள் யாராவது புதுசாக கடை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைனாலும் கண்டிப்பாக என்னை கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்குமே அவ்வளோக்கா தெரியும்னா சொல்ல முடியாது. இருந்தாலும் என்னோடய அனுபவம் இருக்கும் பார்த்திங்களா, அதனால் எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் விஷயங்கள்லாம் வந்து நான் சொல்கிறேன். பிஸ்கெட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே மூவிங் ஆகும். ஏன்னா காலையில் டைமில், ஈவினிங் டைம்லலாம் பிஸ்கெட்லாம் வந்து வாங்கிக்கிறாங்க. அதனால் பிஸ்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாது, 5 ரூபாது அந்த மாதிரி போட்டிருப்பேன். என்னோடய ஷோகேஸில் பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து முன்னாடி ஃபுல்லுமே பிஸ்கெட் தான் இருக்கும். கடையோட இதே என்னன்னு பார்த்திங்கன்னா சில பொருட்கள்லாம் வந்து பார்த்தா தான் வாங்குவாங்க, சில பொருட்கள் வந்து கேட்டு வாங்குவாங்க. அதனால் கேட்டு வாங்குகிற பொருளெலாம் நம்ம உள்ளேயே வச்சுக்கலாம். எந்த இடத்துல வச்சாலும் அந்த பொருளை கேட்டு வாங்கிக்குவாங்க. இந்த மாதிரி பிஸ்கெட்டில் வந்து இருக்கிறதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தெரியாது இல்லைங்களா, அதனால் பிஸ்கெட்லாம் வந்து எப்பயுமே வந்து 10 ரூபாய்லாம் தனியாக, 5 ரூபாய் தனியாக, 20 ரூபாய் தனியாக அந்த மாதிரி பிரித்து வர கஸ்டமருக்கு தெரியிற மாதிரி நம்ம டிஸ்பிளேயில் வைக்கணும். டிஸ்பிளேயில் வச்சா மட்டும்தான் கஸ்டமர் வந்து பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்ன பாப்பாங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் டக்குன்னு பார்த்துட்டு இந்த பிஸ்கெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு போவாங்க. அதனால் வந்து பிஸ்கெட் ஐட்டம்லாம் ஃபுல்லுமே வந்துட்டு நம்ம டிஸ்பிளேயில் தான் வைக்கணும். நான் வச்சதுக்கப்புறமேட்டு எப்படி இருக்குன்னு என்னன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து காட்டுறேன். ஓரளவுக்கு பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது தேவைன்னா நீங்கள் கமெண்டில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் ஏன் இதை திரும்ப சொல்கிறேன்னா, நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறாங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.
அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, மளிகை கடையில் மளிகை பொருள் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் நம்ம கடையில் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் 1/4 கிலோ இந்த மாதிரி தான் கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. சில பேர் தான் 1/2 கிலோ 1 கிலோ வாங்கிட்டு போகிறாங்க. அதனால் ஸ்டார்டிங்கிறதுனால நாங்கள் எல்லா பொருளும் வச்சுருந்தாலும் அதில் கம்மி குவான்டிட்டி தான் வச்சுருக்கோம். போக போக அப்படியே இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்குவேன். வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணிவிட்டும் போங்க. பாருங்கள், டிஸ்பிளே ஃபுல்லாக வந்து காட்டியிருப்பேன். கடைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். சுக்கு காப்பி தூள்லேருந்து ஜாம்லேருந்து ஷாம்புலாம் பார்த்திங்கன்னா காமனாக சில ஷாம்பு கேட்குறாங்க, அதெல்லாம் தான் போட்டு வச்சுருப்போம். எல்லா ஷாம்பும் நம்ம எடுத்தோடனே போடக்கூடாது. எல்லா பொருளையும் மளிகை கடையை பொறுத்த வரைக்கும் எடுத்தோடனே நீங்கள் போடக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்தெந்த பொருள் கேட்குறாங்க, எந்தெந்த பிராண்டு கேட்குறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பொருள் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.